ஜிப்மர் புதுச்சேரியில் பிஎஸ்சி கோர்சஸோடைய அட்மிஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன். இது வந்து பேஸ்ட் ஆன் நீட் யூஜி 2025 உடைய ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். இதற்கு வேரியஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அதற்கான ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து இப்போது டென்டேட்டிவ் மெரிட் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிப்மருடைய அஃபிஷியல் வெப்சைட் jipmar.edu.in அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலேயே இங்கேயே வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது. அப்படி இல்லைனா இங்கே வந்து லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கும், அதுலேயும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கீழே வந்தீங்கன்னா அகடமிக் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம். சரிங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்மிஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஹோமில் அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அட்மிஷன் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டே வரும் பிஎஸ்சி நர்சிங் ஏஹெச்எஸ் கோர்சஸுடைய கவுன்சிலிங் 2025-26 அகாடமிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இப்போது லேட்டஸ்ட் அப்டேட்டாக ஓவரால் ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் பிஎஸ்சி அட்மிஷன் 2025-26 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதுதான் வந்து ஓவரால் மெரிட் லிஸ்ட். இந்த ஓவரால் மெரிட் லிஸ்ட்டை எப்படி பார்க்குறது, அதில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்னென்ன கேண்டிடேட்ஸில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து சான்ஸு, எந்த ரேஞ்ச் மார்க் நீட் ஸ்கோர் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வரைக்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ், அடுத்து அட்மிஷன் ப்ராசஸ் என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதற்கும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் டீட்டெயிலாக. வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முன்னாடியே தெரியும், டோட்டலாக சீட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ஜிப்மரில் இது வந்து நம்ம ஒரு இதுவாக ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 94 சீட்ஸ் இருக்குது. அதில் ஃபீமேல் வந்து 85 சீட்ஸு, மேல் வந்து 9 சீட்ஸு. அதே மாதிரி பிஎம்எல்எஸ் அதாவது மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸில் பேச்சுலர் டிகிரி வந்து 37 சீட்ஸ் இருக்குது. ஏஹெச்எஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஹோல் வந்து 87 சீட்ஸ் இருக்குது. ரிமைனிங் கோர்சஸ் ஈச் கோர்ஸ் 5 சீட்டு, டோட்டலாக 181 சீட்டுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு ரோஸ்டர் பாயிண்ட், இந்த ரோஸ்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? ரோஸ்டர் பாயிண்ட் பேஸ் இது வந்து நான் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணும்பொழுதுமே நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் இயருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டு 3 இயர்ஸில் இருக்கக்கூடிய கம்பேரிசனையும் நான் சொல்கிறேன், எப்படி நடக்கும் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இதில் 181 சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 1 by 1 வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டு வரும், ஃபில் பண்ணுவாங்க. 1 by 1 கால் பண்ணி தான் ஃபில் பண்ணுவாங்க. 181 தான் கட் ஆஃப். ஓகேங்களா? அதாவது இத்தனை சீட்ஸாக இருக்கு இல்லையா, 181 சீட் அப்படின்றதுனால இதுதான் லாஸ்ட்டு சீட், அதாவது லாஸ்ட்டு ரோஸ்டர் பாயிண்ட் இது தான். ஃபஸ்ட்டுலேருந்து 1 by 1 வந்து ஒரு சீட்டாக ஃபில் பண்ணிட்டே வருவாங்க. 181 அதாவது இடபிள்யூஎஸ் 14 வரைக்கும் ஃபில் பண்ணுவாங்க. லாஸ்ட்டு வந்து இடபிள்யூஎஸ் 14. சரிங்களா? இப்படி தான் ஃபில் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்றதையும் நான் வந்து 1 by 1 சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இதான் வந்து ஓவராலாக மெரிட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு நோட்டுமே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது, அதாவது ஓவரால் மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதுக்குள்ள நோட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது, சப்ஜெக்டட் டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் மெரிட் லிஸ்ட் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சில பேர் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சர்டிஃபிகேட்ஸை வேறு எங்கேயாவது வந்து சப்மிட் பண்ணியிருந்திருக்கலாம், வேறு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பொறுத்து, அல்லது அட்டன் பண்ணாமல் சில பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாமல் போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் போக கவுன்சிலிங் அன்னைக்கு கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து செப்பரேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். இப்போது இது ப்ரொவிஷ்னல், அதாவது தற்காலிகமான டென்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு, ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டு தான். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு
3037 அதாவது 3037 கேண்டிடேட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மினிமம் லாஸ்ட் மார்க் அதாவது நீட் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 113 மார்க்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் நிறைய பேர், அதாவது 3037 கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜிப்மர் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேங்க்கு 3037 வரைக்கும் இருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து இருக்கக்கூடிய இந்த மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். டோட்டலாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 3037 கேண்டிடேட்ஸ். சரிங்களா, இதில் டோட்டலாக இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ், அன்ரிசர்வ்டு மட்டும் பியூர்லி அன்ரிசர்வ்டுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3037. சரிங்களா, இதில் ஓபிசிக்கு மட்டும் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் 1834 டோட்டல் ரேங்க்ஸ். இத்தனை பேர் வந்து ஓபிசிக்கு மட்டும் எலிஜிபிள். ஓகேங்களா, இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா 474. சரிங்களா, அடுத்தது எஸ்சி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இருக்கக்கூடிய 3037 கேண்டிடேட்ஸில் பியூர்லி யூஆருக்கு மட்டும் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2861 யூஆர் வரைக்கும். சரிங்களா, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 1834. சரிங்களா, யூஆருக்கு வந்து இவ்வளோ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 1834. இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 147 கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். சரிங்களா, நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதை யூஆர் வந்து பார்த்துட்டோம். இதை வந்து ஓபிசி 1834. இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 166 கேண்டிடேட்ஸ். சரிங்களா, 166 கேண்டிடேட்ஸ் வந்து இடபிள்யூஎஸ்க்கு எலிஜிபிள். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 474. அதுவே எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 86. பியூஆரை பொறுத்த வரைக்கும் 213 213. பிஓபிசியை பொறுத்த வரைக்கும் 152 152. பிஎஸ்சியில் வந்து 51. பிஎஸ்டியில் பாண்டிச்சேரி எஸ்டியில் எந்த கேண்டிடேட்ஸும் கிடையாது. சரிங்களா, நோ கேண்டிடேட்ஸ். பிடபிள்யூடியில் டோட்டலாகவே வந்து 2 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா, டோட்டலாகவே வந்து பிடபிள்யூடியில் 2 கேண்டிடேட்ஸ். பாண்டிச்சேரியில் பிடபிள்யூடி அந்த மாதிரி எதுவும் தனியாக செப்பரேட் கேண்டிடேட்ஸ் இல்லை. டோட்டலாகவே 2 கேண்டிடேட்ஸ் தான் பிடபிள்யூடியில் இருக்கிறாங்க எலிஜிபிள். மேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 743 கேண்டிடேட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே, இதுதான் வந்து இருக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட்டோட ஸ்டேட்டஸ். சரிங்களா, இப்போது இந்த மெரிட் லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன, இதை வச்சு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டோட்டலாக நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா, இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கோடைய டேட்டு, வென்யூ, டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் 2024 எப்படி நடந்தது அப்படின்னா கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கவுன்சிலிங் டேட் வந்து 2 days அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டே 1 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டே 2 வந்து கவுன்சிலிங். டே 1 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா, இருக்கக்கூடிய இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து 3037 கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் டென்டேட்டிவாக. இந்த 3037 கேண்டிடேட்ஸில் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வராங்களோ அந்த கேண்டிடேட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2000 கேண்டிடேட்ஸ், நான் 1500 கேண்டிடேட்ஸ் வராங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த 1500, ஏன்னா ஃபுல் கேண்டிடேட்ஸ் 3000 கேண்டிடேட்ஸும் வரமாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% அல்லது 70% கேண்டிடேட்ஸ் வரதே வந்து பெரிய விஷயம் தான். சரிங்களா, அதுவே அதிகம் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி அவங்களுடைய ஸ்டேட்ஸ்லையோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ மெடிக்கல், எம்பிபிஎஸ் இல்லை இன்ஜினியரிங் இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு.
அதே மாதிரி 100% ஃபுல் கேண்டிடேட்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே. சுத்தமாக அது நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு மோர் தென் 60 வரதே பெரிய விஷயம் தான். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளோ கேண்டிடேட்ஸ், இப்போ 3000 கேண்டிடேட்ஸில் ஒரு 2000 கேண்டிடேட்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபார் சே 2000 கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த 2000 கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதில் சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அவங்க கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க எலிஜிபிள். சரிங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கேண்டிடேட்ஸ்க்கு அவங்கள இந்த 2000 கேண்டிடேட்ஸில் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களில் ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. இதில் இந்த 3037 யாரெல்லாம் அட்டன் பண்ணலையோ அவங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, சர்டிஃபிகேட் இல்லாமல் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இருக்கக்கூடிய அந்த 2000 அட்டன் பண்ணாங்களே அந்த 2000 கேண்டிடேட்ஸில் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ்லேயே சில பேர் சர்டிஃபிகேட் இல்லாமல் வெளியில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ 1500 தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான். அந்த 1500 கேண்டிடேட்ஸுக்கு மெரிட் லிஸ்ட் ஒன்று, டென்டேட்டிவ் மெரிட் லிஸ்ட், அதாவது ஃபைனல் மெரிட் லிஸ்ட், கவுன்சிலிங்க்கு ஒரு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது அன்னைக்கு டே 1 நைட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஈவினிங் அல்லது நைட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டே 2க்கு இந்த கேண்டிடேட்ஸ், அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணணும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸுடைய பேரண்ட்ஸ்லாம் செப்பரேட்டாக வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி வீடியோ ஸ்ட்ரீமிங் சம்டைம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சர்டன் பிளேசஸில். அதை நீங்கள் போயிட்டு பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை கார்டியன்ஸ் செப்பரேட்டாக நீங்கள் போயிட்டு அங்கேருந்து பார்க்கலாம். சரிங்களா, பேரண்ட்ஸ் நாட் அலோடு, ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அலோடு. இந்த கவுன்சிலிங் ஹாலில் உங்களுக்கு மோஸ்ட்லி ஆடிட்டோரியத்தில் நடக்கும். சரிங்களா, ஆடிட்டோரியத்தில் நடக்கிற இந்த கவுன்சிலிங்கு கேண்டிடேட்ஸ் உள்ளே போகிறீங்க இல்லையா, இப்போது அன்ரிசர்வ்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டிடேட், அன்ரிசர்வ்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டிடேட் போவாங்க. அவங்க நேமை கூப்பிடுவாங்க. அந்த கேண்டிடேட் போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி எம்எல்டி இல்லைனா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸ் பிஎம்எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மைக் கொடுப்பாங்க. அவங்க எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த சீட் அலாட் ஆகிடும். டோட்டலாக இருக்கக்கூடிய 37 சீட்டில் ஒரு சீட் மைனஸ் ஆகிடும், 36 சீட் இருக்கும். இந்த UR1 அப்படின்ற இந்த ரோஸ்டர் பாயிண்ட் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டு நேமில் வந்துடும். சரிங்களா, அந்த ஒரு சீட்டு போயிடும். ரிமைனிங் 180 சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்த வரக்கூடிய UR2 இருக்காங்க இல்லையா, அந்த கேண்டிடேட்டுக்கு இந்த 180 சீட்ஸில் தான் அவங்க எடுக்க முடியும். சரிங்களா, இதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இப்படியே 1 by 1 சீட் அந்தந்த நம்பரில், அதாவது UR4னா UR ரேங்க்கில் 4th ரேங்க் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க. இன்கேஸ் இது இது ஜென்ரலாக நடக்கக்கூடியது. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். பிடபிள்யூடியில் டோட்டலாக 2 கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா, மெரிட் லிஸ்ட்லேயே 2 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொன்னேன் இல்லையா. அந்த 2 கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு கேண்டிடேட் UR கேண்டிடேட், இன்னொரு கேண்டிடேட் ST கேண்டிடேட். சரிங்களா, 2 கேண்டிடேட்டில் ஒரு கேண்டிடேட் UR அண்ட் ஒரு கேண்டிடேட் ST கேண்டிடேட். அதே மாதிரி இந்த 2 சீட்டும் எங்கே ஃபில் ஆகும்னு பார்த்திங்கன்னா PWD1 இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அது OBC 4ல் தான் இருக்குது. PWD1 இங்கே ஃபில் OBC 4ல் இந்த OBC சீட் ஃபஸ்ட்டு PWD1 சீட் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு PWD2 இங்கே இருக்குது UR15. இது PWD2. மொத்தம் 2 சீட் ஃபில் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய, அதாவது 180 வரைக்கும் 81 வரைக்கும் இருக்கு இல்லையா சீட்டு, 181 தான் லாஸ்ட் பாயிண்ட்டு. மொத்தம் PWDயில் 7 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா, ஆனால் 2 சீட் மட்டும் தான் ஹரிசான்டல் ரிசர்வேஷனில் ஃபில் பண்ணுறாங்க. சரிங்களா, அப்போது 2 சீட் ஃபில் பண்ணிடுவாங்க, ரிமைனிங்லாம் ஃபில் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இது PWDக்கு. இதுவே அதே மாதிரி PSTயை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி STயில் எந்த கேண்டிடேட்ஸும் இல்லை. ஓகேங்களா, பாண்டிச்சேரி STயை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 3 சீட்ஸ் இருக்குது. பாண்டிச்சேரி STயை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் தான் லாஸ்ட் பாயிண்ட். பாண்டிச்சேரி STக்கு இந்த 181ல்
பாண்டிச்சேரி எஸ்டியில் 3 சீட் இருக்குது. இந்த 3 சீட்டும் என்ன பண்ணிடுவாங்கன்னா எஸ்டியில் சேர்த்துருவாங்க. சரிங்களா? டோட்டலாக இருக்கக்கூடிய எஸ்டி வந்து லாஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அப்போது எஸ்டியில் 10 ப்ளஸ் ஒரு 3, அப்போ எஸ்டிக்கு டோட்டலாக வந்து 13 சீட்ஸ் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? இது மாதிரி தான் வந்து மாறும். அதே மாதிரி இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸில் ஒரே ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்கிறதுனால, ஆனால் பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸில் 4 சீட் இருக்குது. அப்போ 3 ரிமைனிங் சீட்ஸை வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அப்போ இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 14 சீட்டு, லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14, இடபிள்யூஎஸில் 14 ப்ளஸ் பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 சீட்டையும் இடபிள்யூஎஸ் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அப்போ 17 சீட் வந்து இடபிள்யூஎஸ் இருப்பாங்க. சரிங்களா? இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, யூஆரை பொறுத்த வரைக்கும் 57 சீட்டு, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 36, எஸ்சிக்கு 21, எஸ்டிக்கு 10 சீட்டு ப்ளஸ் இந்த ஒரு 3 சீட்டு, அப்போ மொத்தம் 13 சீட்டு. இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 14 ப்ளஸ் இந்த ஒரு 3 சீட்டு வந்து பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸ்லேருந்து வரதுனால 17 சீட்டு. பாண்டிச்சேரி யூஆரை பொறுத்த வரைக்கும் 18 சீட்டு. பாண்டிச்சேரி ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 12 சீட்டு. பாண்டிச்சேரி எஸ்டியில் வேக்கன்சி இல்லை. பாண்டிச்சேரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு. பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் 2 சீட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து டோட்டல். இதில் மொத்தமாக எடுத்து பார்த்திங்கன்னா 181 சீட்டு வரும். இதில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் யூஆரில் ஒரு சீட்டும் எஸ்டியில் ஒரு சீட்டும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு போயிடும். சரிங்களா? இந்த 2 சீட் வந்து இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சீட். சரிங்களா? ஏன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு. பிஎஸ்டியில் 3 சீட்டு, அது வந்து இதில் சேர்ந்துருச்சு. எஸ்டியில் இடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய 3 சீட்டு வந்து இதில் சேர்ந்துருச்சு. பிஇடபிள்யூஎஸில் ஒரு சீட்டு மட்டும்தான் வரும். பிஇடபிள்யூஎஸில் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும்தான் இருக்காங்க. சரிங்களா? ஆக மொத்தம் டோட்டலாக வந்து 181 சீட்ஸ் வந்து இதில் ஃபில் ஆகும். சரிங்களா? இப்போது இதில் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ஸ்கோரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கெலாம் சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து டென்டேட்டிவ் தான். இப்போ நான் வந்து சொல்லக்கூடியது வந்து டென்டேட்டிவ். இது வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து சீட்டு கிடைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு. அதே மாதிரி இதை தாண்டி இதை விட ஒரு மோர் தென் 100னே வச்சுக்கலாம். 100 to 150 ஸ்கோர், அதாவது 150 ப்ளஸ் ஆர் மைனஸில் ப்ளஸ் இருக்கக்கூடிய, மைனஸ் கிடையாது, ப்ளஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வரைக்குமே சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து இதில் இப்போ இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டு படி தான் நான் சொல்கிறேன். ஆனால் கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த லிஸ்ட்டு, இந்த மார்க்ஸ் வந்து இன்னமும் கம்மியாகும். அதனால் ஒரு 3037 கேண்டிடேட்ஸ் அப்படின்றது போது இது. ஆனால் அதுவே 2000 கேண்டிடேட்ஸாக மாறும் பொழுது இது மாறும். சரிங்களா? அதனால் இதை வச்சு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. இதில் நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த 3037 கேண்டிடேட்ஸும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத தான் நான் வந்து சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா யூஆரை பொறுத்தவரை ஃபஸ்ட்லேருந்து நம்ம கீழேருந்து வந்துடலாம். அதாவது பிடபிள்யூடியில் 2 கேண்டிடேட்ஸ், ஒரு யூஆர் கேண்டிடேட்ஸ், அந்த கேண்டிடேட்ஸ்க்கும் சீட்டு கன்ஃபார்ம். இன்னொரு எஸ்டி கேண்டிடேட், 2 கேண்டிடேட்டுக்கும் கண்டிப்பாக சீட்டு உண்டு. சரிங்களா? 2 கேண்டிடேட் தான் டோட்டலாகவே பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க. அந்த 2 கேண்டிடேட்டுக்குமே உண்டு. சரிங்களா? பாண்டிச்சேரி எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. அதாவது டோட்டலாக 6 கேண்டிடேட் இருக்காங்க. அந்த 6 கேண்டிடேட்டுக்குமே வந்து பாண்டிச்சேரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸில் 6வது கேண்டிடேட், அதாவது 316, அவங்களுடைய ஸ்கோர் வந்து மினிமம் ஸ்கோர் வந்து 316. பாண்டிச்சேரி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 316, அதாவது நான் சொல்லக்கூடியது எல்லாமே மினிமம் மார்க்கு 316 அது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் சான்சஸ் உண்டு. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்கிறது இல்லாமல் கன்ஃபார்மாக இந்த கேண்டிடேட் வரைக்கும், இந்த ஸ்கோர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஷோராக கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதில் வந்து நிறைய பேர் முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் வரல அப்படின்றத பொறுத்து மாறுபடும். சரிங்களா? அதே மாதிரி அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும்
498 வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ஷுவராக கிடைக்கும். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 496 அது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ஷுவராக கிடைக்கும். இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் 450, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 393 எஸ்சி கேண்டிடேட்டுக்கு, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 340, பியூஆரை பொறுத்த வரைக்கும் 373, பிஓபிசியை பொறுத்த வரைக்கும் 378, பிஇடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 316. பிடபிள்யூ கேண்டிடேட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பாண்டிச்சேரி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இல்லை. சரிங்களா? பிடபிள்யூடி 2 கேண்டிடேட்டுக்கும் உண்டு. சரிங்களா? இது முன்னாடி சொன்னது. ஓகேங்களா? இப்போது இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஆரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய 57 பேர் வரைக்கும் உண்டு இல்லையா? அந்த 57 பேரில் இந்த ஓபிசியில் இருக்கக்கூடிய 36 பேரில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேஷன், அதாவது 2 பேர் வந்து ஒரே பேர் வந்து 2 இதுக்கும் யூஆருக்கும் எலிஜிபிள், ஓபிசிக்கும் எலிஜிபிள். எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதை கிளியராக அதை சொல்லும்போது பார்த்து உங்களுக்கு புரியும். ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்திங்கன்னா யூஆர் மட்டும்தான் எலிஜிபிள். யூஆர் 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கேண்டிடேட் ஆதித்யா பி நாயர் அவங்க தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா? யூஆர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபிதா ஃபாத்திமா சிபி அவங்க தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் அப்படியே வந்து அவங்க அப்படியே வந்து கூப்பிடும்பொழுது அவங்க டைரெக்டாக வந்துடுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? தேர்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர்டுமே வந்து தேர்டும் பார்த்திங்கன்னா யூஆர் 3. ஓகேங்களா? யூஆர் 3. அப்போது இந்த 3 கேண்டிடேட்ஸுமே வந்து அன்ரிசர்வ்ட்லேயே 1 2 3 வந்துடுவாங்க. இப்போது ஓபிசி 1 அடுத்த இருக்கக்கூடிய பாயிண்ட் ரோஸ்டர் பாயிண்டில் ஓபிசி 1 ஓபிசி 1 பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டிடேட் தான் ஓபிசியில் ஃபஸ்ட்டு ரேங்க்கு. சரிங்களா? ஆனால் ஆல்ரெடி அவர் வந்து யூஆர்லேயே அந்த கேண்டிடேட் வந்து எடுத்துட்டாங்க அவங்க. அதனால் ஓபிசி 1 இந்த இது போயிட்டு அடுத்தது இருக்கக்கூடிய ரேங்க் இவங்க வந்து ஓபிசியில் வருவாங்க. சரிங்களா? ஓபிசி 1 அப்படின்னா இந்த பாயிண்டில் ஓபிசி 1க்கு இவங்க எடுப்பாங்க. சரிங்களா? இந்த மேல் கேண்டிடேட் முகமது முஹாஷின் இவர் பொறுத்த வரைக்கும் மேலில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட். ஓபிசியில் சீட் எடுக்கும் பொழுது இவருடைய யூஆர் ரேங்க்கு கட் ஆகிடும். சரிங்களா? அதாவது ஓபிசியில் அவங்க எடுத்துடுறாங்க. கட் ஆகும் மீன்ஸ் ஓபிசியில் அவங்க அந்த சீட்டை வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இது பேர் தான் டூப்ளிகேஷன். ஓகேங்களா? என்னென்னா யூஆருக்கும் எலிஜிபிள், ஓபிசிக்கும் எலிஜிபிள். சரிங்களா? சில கேஸை பார்த்தீங்கன்னா யூஆருக்கும் எலிஜிபிள், ஓபிசிக்கும் எலிஜிபிள், பாண்டிச்சேரி ஓபிசிக்கும் எலிஜிபிள், பாண்டிச்சேரி யூஆருக்கும் எலிஜிபிள் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு அடுத்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி யூஆர் வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும். இவங்க தான் வந்து பாண்டிச்சேரி யூஆரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டிடேட். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, பாண்டிச்சேரி யூஆர்லேயும் இருப்பாங்க, பாண்டிச்சேரி ஓபிசிலையும் இருக்காங்க, ஓபிசிலையும் இருக்கிறாங்க, யூஆர்லேயும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் வந்து அவங்க சீட்டு வந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ரோஸ்டரில் எதில் வருது? பாண்டிச்சேரி யூஆரில் வருது. ஓகேங்களா? 495 இவங்க தான் வந்து பாண்டிச்சேரி யூஆரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேண்டிடேட். இவங்க வந்து 5th சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய 5th ரோஸ்டர் பாயிண்ட் வந்து இவங்களுக்கு ஃபில் ஆகும். அப்போது இவங்களுடைய இந்த ரேங்க்லலாம் வந்து அவங்க வேறு யாருக்காவது ஃபில் ஆகும். சரிங்களா? இதை மாதிரி தான் வந்து மாறும். இது மாதிரி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ரெப்புடேஷன் இருக்கு இல்லையா? இப்போ இந்த கேண்டிடேட் வந்து யூஆரில் எடுத்துட்டாங்க, இந்த கேண்டிடேட் ஓபிசி எடுத்துட்டாரு. அடுத்தது பாண்டிச்சேரி யூஆர் போயிடுச்சு. அடுத்தது யூஆர் 4 பார்த்தீங்கன்னா 3 யூஆர் முடிஞ்சிச்சு. இந்த யூஆர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த யூஆர் 5 வந்து யூஆர் ரேங்க்கில் 5ல் இருக்கவங்க யூஆர் 4க்கு ஃபில் ஆகும். அடுத்து எஸ்சி முடிஞ்சிடும். அடுத்து ஓபிசி 2 பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டும் ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்றதுனால இவங்களுக்கு வரும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து யூஆரில் ஃபில் ஆகாது, இவங்க வந்து ஓபிசியில் ஃபில் ஆகும். அடுத்து இடபிள்யூஎஸில் 1ல் போகும். அடுத்து யூஆர் 6 பொறுத்த வரைக்கும் யூஆரில் இவங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக இருக்கிறது 7.
அடுத்தது ஓபிசி 3 பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த மாதிரி வந்து ஃபில் ஆகும் பொழுது உங்களுக்கு யூஆர் ரேங்க்கு கீழே தள்ளி வரும். அதே மாதிரி ஓபிசியும் தள்ளி வரும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது 1 2 3 4 5 யூஆர் ஃபில் பண்ணும்போது அவங்க வந்து 7th யூஆரில் தான் வந்து இருப்பாங்க. சரிங்களா? யூஆர் வந்து 5 ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபுல்லாக இருக்கிறது 5, ஆனால் ரோஸ்டர் படி 5ல் வந்திருக்கும். ஆனால் வந்து யூஆர் ரேங்க் படி பார்த்திங்கன்னா 7 வரைக்குமே மூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஓபிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 3 பேர் ஃபில் ஆகிருக்கும். ஆனால் ஓபிசியோடைய ரேங்க் பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு யூஆரில் வந்து 57 கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் 57 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் யூஆருக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இன்னமும் இறங்கி யூஆர் வந்து கீழே வரைக்கும் போகும். 60 70 அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதே மாதிரி ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 36 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் 52 60 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போகும். இது ஒரு கேஸு. அடுத்தது இதுலேயே இன்பிட்வீனில் இருக்கவங்க வராமல் போகும்பொழுது 100 அப்படிலாம் போகும். சரிங்களா? இதுதான் வந்து நடக்கக்கூடியது. நான் வந்து சொன்ன அந்த மினிமம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த 3037 பேருமே அட்டன் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்து கட் ஆஃப் அப்படின்றத சொன்னேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்சன்டிஸ் இருக்கும். அடுத்தது நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதனால் வரமாட்டாங்க. அப்படி வரக்கூடிய கேண்டிடேட்ஸில் சில சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் ஆகும் பொழுது சான்சஸ் இருக்கும். அதனால் முக்கியமாக வந்து நான் சொல்லக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது யாரெல்லாம் மெயினாக அட்டன் பண்ணுங்கன்னா பாண்டிச்சேரி எஸ்சி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடுங்க. பாண்டிச்சேரி யூஆராக இருக்கட்டும், பாண்டிச்சேரி ஓபிசி, பாண்டிச்சேரி இடபிள்யூஎஸ், பாண்டிச்சேரி எஸ்சி, பாண்டிச்சேரி எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் 2 பேருக்குமே சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே அட்டன் பண்ணலாம். இது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு. அடுத்தது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. எவ்வளோ ரேங்காக இருந்தாலும் சரி, அது வந்து கடைசியாக இருந்தாலும் சரி அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸில் பாதிக்கு பாதி கேண்டிடேட்ஸ் வராமல் போவாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப பின்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் கேண்டிடேட் வரைக்குமே சான்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். அதனால் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டும் சரி அட்டன் பண்ணிடுங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் மினிமம் வந்து மார்க் இருக்கிறது வந்து எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 393 இருக்கு இல்லையா, அதனால் 250 அபோவ் 250 260 அபோவ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுறது நல்லது. அதெல்லாம் சேஃபர் சைடில் 250க்கு மேலே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அட்டன் பண்ணாலே போதும். ஏன்னா வந்து 393 தான் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு வந்து 250க்கு மேலே இருந்தாலே அட்டன் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து ஒரு 250 அதுக்கு மேலே இருந்தாலே அட்டன் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இடபிள்யூஎஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணி யூஆர் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 400 அபோவ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் தைரியமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? 350 அபோவ் அட்டன் பண்ணுறதுமே நல்லது தான். மேக்ஸிமம் ஏன் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன்னா, லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். நிறைய மேக்ஸிமம் மார்க்ஸ் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து வேறு காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 2023 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப மினிமம் கட் ஆஃப் மார்க் நீட் ஸ்கோர் எடுத்திருந்தாலே கிடைக்கிற மாதிரியான சான்சஸ்லாம் இருந்தது. சரிங்களா? போன வருஷம் 2024 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரைஸ் ஆகிருந்தது ஸ்கோர் எல்லாமே. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. அப்படின்றதுனாலையும் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல முடியாதுன்றதுனால நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டிட்டர்மைன் ஆகும் உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது. ஆனால் உங்களுக்கு சேஃபர் சைடில் இருக்க ஸ்கோர் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்கோரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கட்டாயம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சான்ஸ், அதாவது நீங்கள் அட்டன் பண்ணாமல் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணாமல் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட் ஆகாதீங்க. அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அடுத்த நாள் போகிறது போகாதது உங்களுடைய விருப்பம். ஆனால் கண்டிப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சீட் எடுக்கலாம். ஏன்னா வந்து அட்டன் பண்ணாமல் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீட்டையும் இது பண்ணிடாதீங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு சாலிடான டிசிஷன் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அட்மிஷன் ஓப்பன் பண்ணும்பொழுது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்
இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் வந்து நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்த கேண்டிடேட்ஸ், பாண்டிச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ்க்கு இது வந்து ஒரு நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூட், ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இது ஒரு நிறைய பெட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனாலே உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே உண்டு. உங்களுக்கு ஃபீஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நாமினலில் இதில் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் சரி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்றதுனால நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஜாபுக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே திரும்பியும் ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை அதாவது ஃபர்தராக நீங்கள் வந்து பிஜிஸ்லாம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நர்சிங் காலேஜ் செப்பரேட்டாக இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கும் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். சில பேர் வந்து ரொம்ப மிஸ்கைட் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இதெல்லாம் கிடைக்காது, 450 490க்கு மேலே இருந்தால் அது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க, அதை டிக்கெட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நிறைய மிஸ்கைட் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். டெலீட் பண்ணாமல் ஈவன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. நான் மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் ஃபுல்லுத்தையும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். ஏன் வந்து எதுக்காக நான் இந்த ஸ்கோர் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இந்த ஸ்கோர் கண்டிப்பாக வராது அப்படின்ற மாதிரி ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதற்கான கண்டிஷன்ஸையும் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸில் என்ன நடந்தது அப்படின்றதையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு ஏதாவது அப்டேட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எவ்வளோ குயிக்காக ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.